தஞ்சாவூரில் நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 4ஆம் கட்ட பரப்புரையை தஞ்சாவூரில் முதலமைச்சர் தொடங்குகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏப்ரல் 11 மாலை 4 மணி புதுக்கோட்டையிலும் மாலை 7 மணி திருப்பத்தூரிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் பிரச்சாரம் குறித்த தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 4ஆம் கட்ட பரப்புரையை தஞ்சாவூரில் தொடங்குகிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சரின் பிரச்சார தேதிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே 2 கட்ட பிரச்சாரத்தை முடித்து 3ஆம் கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 3ஆம் கட்ட பிரச்சாரத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் அடுத்த கட்ட 4ஆம் கட்ட பிரச்சார பயணத்திட்டம் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அதில் 10ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தஞ்சாவூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். தஞ்சாவூரை பொறுத்தவரையிலும் திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பாபநாசம், கும்பகோணம் ஆகிய 7 தொகுதிகள் அடங்கியிருக்கிறது. இந்த 7 தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 11ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரையிலும் மாலை 4 மணிக்கு புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், அதே போல ஆலங்குடி, அறந்தாங்கி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலை 7 மணிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பரமக்குடியிலும் அதே போல மாலை 7 மணிக்கு தூத்துக்குடியிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். பரமக்குடியை பொறுத்தவரையிலும் பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், புதுகுளத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதே போல தூத்துக்குடியை பொறுத்தவரையிலும் விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருவைகுண்டம், அதே போல ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். அனைத்து இடங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அதே போல காலை நடைபயிற்சி மேற்கொண்டும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். திமுக மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய முதலமைச்சரின் 4ஆம் கட்ட பிரச்சார பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.